சோளா பூரிக்கு வந்து ஒரு 1/4 கிலோ 3 பேருக்கு வந்து 1/4 கிலோ மாவு போதும். 1/4 கிலோ மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெனஞ்சு வச்சிரு. நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பெனஞ்சி அதை சின்ன சின்ன உருண்டையாக பூரி செய்கிற மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சிரு. இது வந்து சப்பாத்தி மாவு வளர்த்துற மாதிரி மொத்தமாக வளர்த்தக்கூடாது. இது கொஞ்சம் மெலிசாக தான் வரும். கொஞ்சம் மெலிசாக நல்லா வளர்த்தி எடுத்து வச்சுக்கணும். பூரி சுடுற மாதிரி வளர்த்தி எண்ணெய் காய வச்சு பூரி மாதிரி சுட்டு எடுத்தால் நல்லா உப்பி வரும். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கரண்டி வச்சு எண்ணெய் அள்ளி ஊற்றினா நல்லா உப்பி வந்துடும். நல்லாயிருக்கும் அந்த பூரி. அதை எடுத்து வச்சுட்டு அது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துரு. அதுக்கு சைடிஷ் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியமாக உருளைக்கிழங்கு 3 இது போட்டு 4 1 2 ரஃப்பாக வெட்டி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதில் வேக வச்சிரு. விசிலில் 3 விசில் விட்டுட்டு அதுக்கு வந்து 2 பல்லாரி எடுத்துக்கோ. தக்காளி 6 தக்காளி மட்டும் போடும். ஒரு தக்காளி வேண்டாம், அப்போ புளிப்பாயிரும். இந்த கிழங்க வந்து தோலை எடுத்து கொஞ்சம் மசிச்சு வச்சிரு. மசிச்சு வச்சுட்டு கொஞ்சம் 1 2 மசிக்கணும். மசிச்சு வச்சுட்டு எண்ணெய் காய வச்சு வெள்ளாரி போட்டு நல்லா வதக்கிட்டு லேசாக வதங்கினா போதும். வெள்ளாரி உடனே போட்டு அதுக்கு வந்து தக்காளி 6 தக்காளி மட்டும் போடும். ஒரு தக்காளி வேண்டாம், அப்போ புளிப்பாயிரும். 6 தக்காளி மட்டும் போட்டு அதை ரொம்ப வதங்க விட வேணாம். வெள்ளாரி போட்டு தக்காளி போட்டு 2 வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இந்த கிழங்க தூக்கி ஊற்றிடணும். கரைச்சி நம்ம நசுக்கி வச்ச கிழங்கையும் ஊற்றி நல்லா 2 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி போதும். தண்ணி ஊற்றிட்டு 1/2 டம்ளர் தண்ணியில் என்ன செய்யி 1 ஸ்பூனு கடலை மாவு போட்டு அந்த 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சிரு. கிழங்கு நல்லா கொதி வந்த பிறகு இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, லாஸ்ட்டில் இறக்க போகிற நேரத்தில் தான் அதை ஊற்றணும். அதை ஊற்றி வெங்காயம் ரொம்பவும் வதங்க வேணாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி முடித்ததோடு கிழங்கு தூக்கி ஊற்றிடு. ஊற்றிட்டு லாஸ்ட்டில் அந்த கடலை மாவு கரைசலை தூக்கி ஊற்றின உடனே அப்படியே விட்டுறக்கூடாது. ஊற்றிட்டு உடனே ஒரு 2 கிண்டு கிண்டிட்டா செட் ஆயிரும். அப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை அடக்கிடலாம்.